ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லித்தர போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இது நான் இப்படி இழுத்து விட்றேன்னா அந்த அட்டையில் போய் கரெக்டாக விழும் பாருங்க. எல்லாரும் பாருங்க, ஓகேங்களா? பாருங்க, அடிச்சது பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இது வந்து எப்படி செய்யணும் தெரியுமா? இதுக்கு வந்து ஒரு ரப்பர் 2 பின்னு தேவை. ஸ்டாப்லர் பின். இந்த ஸ்டாப்லர் பின் இருந்தால் இந்த ரப்பர் பேண்டோட முனி இருக்கா, இந்த முனியில் வந்து இப்படி அடிச்சுக்கோங்க. இப்படி 2 சைடும் 2 பக்கமும் அடிச்சுக்கிட்டிங்கன்னா 2 பக்கமும் அடிச்சதுக்கப்புறம் திடீர்னு இது அவுந்து விழுந்துரும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எனக்குள்ளே இந்த செலோட்டாப் போட்டு எந்த செலோட்டாப்பாக இருந்தாலும் போட்டு ஒட்டிக்கோங்க. அவுராது. அப்படியே வந்தாலும் இந்தா இங்கனக்குள்ளே நின்றுக்கிடும் அந்த இது. அதனால் இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மாதிரியில் தான் பண்ணணும். இந்த மாதிரி காலி இது இருக்கா, இந்த காலி இதில் இந்த மேலாக இருக்க இந்த மூடி காட்டமில்ல, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இங்கனக்குள்ளே இதே மாதிரி 2 ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க. இந்த இதில் நான் சொன்ன மாதிரி இந்த இதை இப்படி இழுத்து விட்டிங்கன்னா சரன்னு போகும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு பென்னு மட்டும் இருந்தால் போதும். இதை நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பென்னு, ஒரு ரப்பர், இந்த ஸ்டாப்லர் பென்னு, அவ்வளோதான். நீங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் எனக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. உங்களுக்காக நான் இதெல்லாம் எடுத்து போடுறேன்ல.